மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் அட் சீரீஸ்க்கான அடுத்த வீடியோ மக்களே. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் ஏஎன்பிசி. இது நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் இருக்குல்ல. ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா ஒன்றும் இல்லை, சம் செக்டார்ஸ் வந்து அடிக்குவேட் கேபிட்டல் டைம்லி அடிக்குவேட் கேபிட்டல் கிடைக்காது சில செக்டார்ஸ்க்கு. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் அப்படின்ட்டு அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த செக்டார்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் லோன் முதல்ல கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஏஎன்பிசின்னு ஒன்று படிக்கிறோம். ஏஎன்பிசியில் 40% வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும் மக்களே. ஓகேங்களா. முதல்ல ஏஎன்பிசி பேசிக்காக என்னன்னா பேங்கோட கேபிட்டல் இருக்குல்ல, பேங்கோட கேபிட்டல்லேருந்து ஒரு 40% எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா. அதுதான் இங்கே கேபிட்டலே இவங்க வேற மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஒரு மினிட் இங்கே பாருங்க. இப்போ பேங்கோட கேபிட்டல், பேங்கோட மொத்த கிரெடிட் நெட் பேங்க், அவங்க அதாவது நெட்டுனா மொத்தம், பேங்கோட கிரெடிட் பேங்க் கிட்ட இருக்கிற மொத்த காசு, அதுல 40% தான் லோனா கொடுக்க போறோம். அது எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. பேங்க் கிரெடிட்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம், பேங்க் லோனா கொடுக்குறாங்கல்ல, அவங்க காசு தானே, அவங்களோட அசெட் தானே லோனா கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற லோன்ஸ், அவங்க கொடுக்குற கேஷ் பேமெண்ட்ஸ், அதாவது லைக் அதுவும் லோன்ஸ் மாதிரி தான். கேஷ் பேமெண்ட்ஸ்னா லைக் இந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் அப்புறம் ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்கல்ல. அதாவது பேங்கோட அசெட்ல இருந்து காசெல்லாம் எதுக்கு எடுத்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே பேங்கோட கிரெடிட் தான் மக்களே. புரியுதா. அதுதான் பேங்கோட கிரெடிட். அந்த பேங்கோட கிரெடிட்லேருந்து பில் ரீடிஸ்கவுண்டட் அப்படின்றத மைனஸ் பண்ணுறாங்க. அது என்ன பில் ரீடிஸ்கவுண்டட் அப்படின்னு பார்க்கணும். பில் ரீடிஸ்கவுண்டட் பார்க்கறதுக்கு முன்னாடி பில் டிஸ்கவுண்டட் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. பேசிக்காக என்னன்னா இங்கே நான் வரைஞ்சிருக்கேன், கொஞ்சம் இதுவாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ ஒரு கஸ்டமர், இப்போ நானே வச்சுக்கோங்க மக்களே, நான் ஒரு கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன் மக்களே. 100 ரூபாய்க்கு தேவையான நிறைய மளிகை சாமான்லாம் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்கிட்ட காசு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நான் கேஷ் வந்து கொஞ்ச நாள் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஓகேங்களா. அவர் ஷாப் கீப்பர் வந்து எனக்கு வந்து அந்த கடைக்காரர் வந்து எனக்கு வந்து அந்த பில் மட்டும் கொடுப்பாரா, அந்த பில் என்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட அந்த பில் காப்பி இருக்கும்ல, அவர் என்ன பண்ணுவார், அந்த பில்லை கொண்டு போயிட்டு இது வந்து பேங்க்ல நடக்கும். எப்படின்னா இந்த மாதிரி ஷாப் கீப்பர் வச்சு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரியல் எக்ஸாம்பிள் வந்து எப்படி நடக்குன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு ஃபின்டெக் கம்பெனி இந்த மாதிரி பண்ணுவாங்க, லோன்ஸ்க்காக வரவங்க இந்த மாதிரி எம்எஸ்எம்இ இந்த மாதிரி பண்ணுவாங்க. எம்எஸ்எம்இ வந்து அவங்க கேஷ் லேட்டாக தானே வரும், அப்போ அவங்க பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பில் எடுத்து, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஷாப் கீப்பர் இங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அவர் எனக்கு பில்லு கொடுக்குறாரு, அந்த பில்லை நான் அப்புறமா பே பண்ண சொல்லணும்னா அவர் அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு அதே ஷாப் கீப்பர் பேங்க்ல போயிட்டு அந்த பில்லை கொடுப்பாரு. பில்லை கொடுத்துட்டு இந்த பில்லோட ப்ரைஸ் இவ்வளோ, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே காசு கொடுத்துட்றேன், இப்போதைக்கு வந்து எனக்கு கேஷ் டைம், இப்போ இந்த டைம் எனக்கு கேஷ் வேணும் அப்படின்ட்டு பேங்க் கிட்ட கேட்குறாரு. பேங்க் அந்த பில்லை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த பில்லோட ப்ரைஸ் 100 ரூபானா 100 ரூபா கொடுத்துட மாட்டாங்க, 80 ருபீஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது அவங்க க்ரோஸ்ல நடக்கும் பிஸ்னஸ், அவங்க அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த 80 ருபீஸ் கொடுக்குறாங்களா, பேங்க் அந்த 80 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. 80 ருபீஸ் கொடுத்துட்டு அந்த பில்லை வச்சு, அந்த பில்லை சும்மா வச்சுட்டா பேங்க்கு என்ன லாபம், ஒன்றுமே கிடையாது. அவங்க பேங்க் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கிட்ட போவாங்க மக்களே. அடுத்து இங்கே வாங்க, பேங்க் அந்த பில்லை போய் ஆர்பிஐ கிட்ட கொடுக்குறாங்களா, ஆர்பிஐ அந்த பில்லை வாங்கிக்கிட்டு இந்த பில்லோட ப்ரைஸ் வந்து இப்போ 80 ருபீஸ் ஓகேங்களா அப்படின்னு கேட்போம். ஆர்பிஐ வந்து அந்த 80 ருபீஸ் கொடுக்க மாட்டாங்க, ரிட்டர்ன் பில்லை வாங்கிட்டு அது ஈக்குவலான கேஷ் கொடுப்பாங்களா, அந்த 80 ருபீஸ் கொடுக்க மாட்டாங்க, திருப்பி அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இங்கே நடக்கிறது தான் ரீடிஸ்கவுண்டிங். புரியுதா. இப்போ அந்த கடைக்காரர் வந்து பேங்க்ல போய் ஃபர்ஸ்ட் பண்றாருல்ல, நான் வந்து கடைக்காரர் வந்து எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து எம்எஸ்எம்இ, ஃபின்டெக் கம்பெனிஸ், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் வரும் எக்ஸாம்பிளா. ஓகேங்களா. அவங்க வந்து உங்களுக்கு கடைக்காரர் வச்சு சொன்னா புரியுன்றதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க மக்களே, இப்போ ஆர்பிஐ வந்து 80 ருபீஸ்க்கான அந்த பில்லை வாங்கிக்கிட்டு அவங்க 60 தான் கொடுப்பாங்க, அதில் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இங்கே நடக்கிறதா ரீடிஸ்கவுண்டிங். பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட டிஸ்கவுண்ட் பண்றாங்களா, அங்கே நடக்கிறதா ரீடிஸ்கவுண்டிங் சொல்றாங்க. புரியுதுங்களா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, பில் ரீடிஸ்கவுண்டட் வித் ஆர்பிஐ அதர் அப்ரூவ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஆர்பிஐ கிட்ட மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நபார்டு, செபி இந்த மாதிரி ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட போய் கூட பேங்க்ஸ் வந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, இப்போ அந்த பில்லை சும்மா வச்சுருந்தா பேங்க்கு என்ன யூஸ், இதுவே அதை வந்து அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க் கிட்டே கொடுத்து ஆர்பிஐ கிட்டே கொடுத்து அதை கேஷாக மாற்றினா அந்த கேஷ் அவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணால ஒரு லோனாக கூட கொடுக்கலாம். அதனால இந்த மாதிரி பேங்க்ல நடக்கும். ஓகேங்களா. பில்ஸ் டிஸ்கவுண்டிங்னா என்ன அர்த்தம், அந்த கஸ்டமர் அந்த ஒரு கடைக்காரர் பேங்க் கிட்ட போய் பண்றது, அங்க நடக்கிறது டிஸ்கவுண்டிங். அந்த பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட பண்றப்போ திருப்பி டிஸ்கவுண்ட் ஆகுது, அதை ரீடிஸ்கவுண்டிங். அதுதான் இங்க டெஃபினிஷன்ல சொல்லியிருக்காங்க. ரீடிஸ்கவுண்டிங் பண்றாங்களா, அதை வந்து கழிக்கிறாங்க. ஏன் மக்களே மைனஸ் பண்றாங்கன்னா, ரீடிஸ்கவுண்ட் பண்றப்போ உங்களோட காசு கம்மியாகுது. புரியுதுங்களா. நீங்க 80 ருபீஸ் பாண்ட் எடுத்து கொடுக்குறீங்க,
ஆர்பிஐ உங்களுக்கு 60 தானே கொடுக்குறான். புரியுதா? உங்களோட கேபிட்டல் அங்கே போதா, அங்கே காசு போதா? ஸோ அதனால தான் அதை வந்து கழிச்சாதான் உங்களுக்கு ஒரிஜினல் பேங்கோட கிரெடிட் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? பேங்கோட கிரெடிட்னா என்ன? அவங்க கொடுக்குற லோன்ஸ், அவங்க கொடுக்குற வேற கைண்ட் ஆஃப் லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி, அதுலேருந்து அவங்க என்னென்ன ரீடிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அது கழிச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் நெட் பேங்க் கிரெடிட். ஓகேங்களா? இப்போ நெட் பேங்க் கிரெடிட் பார்த்துட்டோமா? இப்போ அட்ஜஸ்ட் நெட் பேங்க் கிரெடிட்னா இப்போ நம்ம மேலே பார்த்தோம்னா அந்த நெட் பேங்க் கிரெடிட் ப்ளஸ் அந்த பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் எஸ்எல்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. எஸ்எல்ஆர்னா தெரியும்ல, நம்மளோட ஆர்பிஐ கிட்ட நம்ம ரிசர்வ் எடுத்து வைப்போம். வைக்கல ஒரு 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 பேங்க்ல ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் வந்து விழுதுன்னா அதை அப்படியே லோனாக கொடுத்துட மாட்டோம். அதை வந்து நம்ம ரிசர்வ் எடுத்து வைப்போம். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் இருக்கு. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இதை வந்து 18% ரிசர்வ் எடுத்து வைப்போம். அதாவது கேஷ் ஆவோ, கோல்ட் ஆவோ, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆவோ ரிசர்வ் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்க்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு செக்யூரிட்டிஸ் வாங்குறீங்கன்னா அது எஸ்எல்ஆர். அது இல்லாமல் பேங்க் வந்து மற்ற செக்யூரிட்டிஸுமே வாங்குவாங்க. லைக் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதை டிபென்ச்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி டிபென்ச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது, கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் தான் நான் எஸ்எல்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்எல்ஆர்ல காட்ட மாட்டாங்க. எஸ்எல்ஆர் சொல்லியிருந்தால அதெல்லாம் அந்த 18% காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் எஸ்எல்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். அது என்ன HTMனா L to மெச்சூரிட்டி மக்கள். அது என்ன L to மெச்சூரிட்டினா ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் அது மெச்சூரிட்டி ஆகும். ஒரு பாண்டை வாங்குறீங்க 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த கேஷ் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துருக்கும். 5 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த ஒரிஜினல் பிரின்சிபல் வரும். ஓகேங்களா? அதுதான் சொல்றோம். L to மெச்சூரிட்டி கேட்டகரியில வாங்குற நான் எஸ்எல்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்எல்ஆர் இல்லாத அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணுவீங்கல்ல, அதுவும் உங்களோட கேபிட்டல் தானே. புரியுதுங்களா? நெட் பேங்க் கிரெடிட்னா மேலே சொன்னது பிளஸ் நான் எஸ்எல்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் L to மெச்சூரிட்டியில பண்றது, இது ரெண்டாத்தையும் ஆட் பண்ணி இது தவிர்த்து அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது, கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்குறது, லைக் ஷேர் மார்க்கெட் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே பேங்கோட காசு தானே, அதெல்லாம் பேங்க்குக்கு தானே வரும். அதுதான் சொல்றாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்தா தான் பேங்கோட கேபிட்டல். அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்ன்றது இதுதான். ஓகேங்களா? அதுதான் உங்களோட அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். இங்க எக்ஸாம்பிள் சொல்லிடுறாங்க. நெட் பேங்க் கிரெடிட் வந்து ஒரு 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்க பேங்க்குக்கு. நான் எஸ்எல்ஆர் பாண்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் பாண்ட் வாங்கியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் ஏஎன்பிசி. ஓகேங்களா? 1,10,000 ரூபா இருக்கு. இப்போ நீங்கள் ப்ரியாரிட்டி செக்டார் டார்கெட் என்ன? அந்த 1,10,000 ரூபாய் 40%. ஓகேங்களா? அந்த 44,000 வந்து அப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ப்ரியாரிட்டி செக்டார் நிறைய இருக்குது மக்களே. எஜுகேஷன், ஹவுசிங், அக்ரிகல்ச்சர், தென் ப்ரியாரிட்டி செக்டர், ரெனியூபிள் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. நம்ம ப்ரியாரிட்டி செக்டர் பார்க்குறப்போ சொல்கிறேன். இது புரியுதா? ஏஎன்பிசியில் 40% தான் நம்ம ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்குறோம். ஏஎன்பிசினா என்ன? பேங்கோட கிரெடிட், அதுலேருந்து அவங்க பில் ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஆர்பிஐ கிட்ட, அதை கழிச்சிங்கன்னா வர்றதுதான் பேங்கோட நெட் பேங்க் கிரெடிட். பேங்கோட நெட் பேங்க் கிரெடிட் பிளஸ் நான் எஸ்எல்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா தான் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். அந்த வர அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்ல 40% வந்து அவங்க ப்ரியாரிட்டி செக்டாருக்கு லோனாக கொடுக்கும். மக்களே இது புரியுதா? நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல போடுங்க, நம்ம ஒரு நாள் லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நன்றி மக்களே.